அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் அண்ட் அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நேற்று வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் யாருக்குமே மெயில் வரல. ப்ரோ மெயில் வராதால நாங்களே லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்களே லாகின் பண்ணி அப்லோட் பண்ணவங்களும் இருப்பாங்க. பட் அந்தமாரி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. பிகாஸ் யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து எந்த விதமான அப்டேட் புதுசாக கொடுப்பாங்க அப்படின்றது தெரியாது. சரிங்களா? அதால் நம்மளா லாகின் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் டைம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஸோ மெயில் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய வியூவில் இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு மார்னிங் வந்து மெயில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பதட்டப்பட வேணாம், மெயில் கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட். இந்த 5 டாக்குமெண்ட்டும் மேக்ஸிமம் கேட்பாங்க. சிலருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணி கேட்பாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து புதுசாக கொடுத்துருக்க ஃபார்மேட்டில், அதாவது உங்கள் ஃபோட்டோ போட்டு கியூஆரில் வர ஃபார்மேட் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இது தான் கேட்பாங்க. சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் இல்லை ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அப்படின்னா வந்ததும் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு எழுதி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. இதுக்காக தான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற செக்ஷனை கொஞ்சம் இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஸோ இதை வந்து யூனிவர்சிட்டியில் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த போர்ட்டலில் அந்த காலமில் என்ன அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத கேட்டுட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மெயில் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடும். இன்றைக்கி நைட் இல்லை நாளைக்கு மார்னிங் ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் கன்ஃபார்ம் வந்துடும். தென் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் அண்ட் கன்சாலிடேட் மார்க் ஷீட் கேட்பாங்க. ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் இல்லை அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெட்டர் எழுதி வச்சாங்க. ஸோ இந்த இயர் என்ன பண்ண சொல்ல போகிறாங்க யூனிவர்சிட்டிலேருந்து தெரியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றதால இன்றைக்கி ஓப்பனில் இருக்காது யூனிவர்சிட்டி. ஸோ நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணி வர்றேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே தலாலுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.